அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். கணித்திற்குரியவர்களே, கடந்த வகுப்பில் தொழுகையின் தூண்கள் என்ன, ருக்குன்கள் என்ன என்பதை நாம் பார்த்தோம். அந்த ருக்குன்களில் ஏதேனும் ஒன்றை தெரிந்துவிட்டாலும் சரி, மறந்துவிட்டாலும் சரி, அந்த தொழுகை கூடாது. விட்ட அந்த தூணை, அந்த ருக்குனை செய்து பிறகு 2 சஹு சஜிதாவை செய்வது அவசியம் என்பதை நாம் பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பில் தொழுகையின் வாஜிபாத்துகள் என்ன, வாஜிபாத் என்று சொன்னால் கடமைகள் என்ன. ஒன்று, ஆரம்பத்தில் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோமே, அந்த தக்பீரை விட்டு மற்ற அனைத்து தக்பீர்கள், ஆரம்பத்தில் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தொழுகையை ஆரம்பிக்கிறோமே, அந்த அல்லாஹு அக்பர், அந்த தக்பீர் தொழுகையின் ருக்குன்களில் வந்துவிடும். அதை ஒருவர் விட்டுவிட்டால் தொழுகை ஆகாது, மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து தொழ வேண்டும். இன்னும் அந்த முதல் தக்பீரை விட்டு மற்ற அனைத்து தக்பீர்கள், ருக்குவுக்கு போகும் பொழுது அல்லாஹு அக்பர் சொல்வது, சஜிதாவுக்கு போகும் பொழுது அல்லாஹு அக்பர் சொல்வது, சஜிதாவிலிருந்து எழும் பொழுது அல்லாஹு அக்பர் சொல்வது, இந்த அனைத்து தக்பீர்களும் கடமைகள். இரண்டாவது கடமை, ருக்குவிலிருந்து எழும் பொழுது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்வது, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. மூன்றாவது, ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்வது. இதில் 4 வகையான வார்த்தைகள் ஹதீஸில் வந்திருக்கின்றன. ரப்பனா லக்கல் ஹம்த், ரப்பனா வலக்கல் ஹம்த், அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த், அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்த். எதை படித்தாலும் இன்ஷா அல்லாஹ் போதுமானது. 4வது கடமை என்ன, ருக்குவில் குறைந்தபட்சம் ஒரு முறை ரசூல் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த துவாவை படிப்பது. பொதுவாக நாம் ஓதக்கூடிய துவா என்ன, சுப்ஹான ரப்பியல் அஸீம். மற்ற துவாக்களும் ரசூல் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார். அந்த துவாவை குறைந்தபட்சம் ஒரு முறை ஓதுவது அவசியம், கடமை. 5வது கடமை, அதேபோல் சஜிதாவில் குறைந்தபட்சம் ஒரு முறை துவாவை ஓதுவது. ரசூல் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த துவாவில் ஏதேனும் ஒரு துவாவை குறைந்தபட்சம் ஒரு முறை ஓதுவது. பொதுவாக நாம் ஓதக்கூடிய துவா சுப்ஹான ரப்பியல் அலா. இது போக சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாஇகதி வர்ரூஹ் என்று ரசூல் அவர்கள் ருக்குவிலும் படிப்பார்கள், சஜிதாவிலும் படிப்பார்கள். அல்லது சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி, இந்த துவாவையும் ரசூல் அவர்கள் ருக்குவிலும் ஓதுவார்கள், சஜிதாவிலும் ஓதுவார்கள். ஏதேனும் ஒரு துவாவை ருக்குவிலும் சஜிதாவிலும் ஒரு முறை குறைந்தபட்சம் ஓத வேண்டும். இது கடமை. 6வது கடமை, 2 சஜிதாவுக்கு இடையே துவா செய்வது. அந்த துவா என்ன, ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி, இப்படி படிக்கலாம். அல்லது இன்னொரு துவா, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்சுக்னி வர்ஃபஅனி, ஏதாவது ஒரு துவா. இந்த விஷயத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இதை சில அறிஞர்கள், அதாவது 2 சஜிதாவுக்கு இடையே நாம் ஓதக்கூடிய இந்த துவாவை சில அறிஞர்கள், இது கடமை கிடையாது, அது சுன்னத், படித்தால் கூடுதல் நன்மை, படிக்காவிட்டால் அது தொழுகையை பாதிக்காது என்றும் சொல்கிறார்கள். சரி, அடுத்ததாக 7வது கடமை, முதல் தஷஹுத். அதாவது எந்த தொழுகையில் 2 அமர்வுகள், 2 தஷஹுதுகள் இருக்கிறதோ, அத்தஹியாத், அதில் கடைசி அத்தஹியாத், அதற்காக உட்காருவது, அத்தஹியாத் ஓதுவது, இது தொழுகையின் ருக்குன்களில், தூண்களில் ஒன்று என்று நாம் பார்த்து விட்டோம். இப்போது முதல் தஷஹுத், இது தொழுகையின் வாஜிபாத்துகளில் ஒன்று, முதல் தஷஹுத். அதே போல் அந்த தஷஹுதில் ஓதக்கூடிய துவாக்கள், அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக என்று ஷஹாதா சொல்லும் வரை அந்த துவாக்கள் 8வது கடமை. 7வது கடமை, முதல் தஷஹுதுக்காக உட்காருவது, அமர்வது. அமர்வது மட்டுமல்லாமல் எதையும் படிக்காமல் துவா ஓதாமல் அமர்ந்துவிடக்கூடாது. மாறாக அமரும் பொழுது அந்த அமர்வில் அத்தஹியாத்து லில்லாஹ் என்கிற அந்த துவாவையும் ஓத வேண்டும். இது 8வது கடமை. 9வது கடமை, 2வது தஷஹுதிலே, முதல் தஷஹுதில் கிடையாது, 2வது தஷஹுதில்
ஷஹாதா சொன்ன பிறகு ரசூல் அவர்கள் மீது சலவாத்து கூறுவது. பொதுவாக சலவாத் இப்ராஹீம் என்று நாம் சொல்வோமே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா அலி இப்ராஹீம், இந்த சலவாத்தை ஓதுவது. எப்போது? இரண்டாவது தஷஹுதிலே. முதல் தஷஹுத், எந்த தொழுகையில் 2 தஷஹுதுகள் இருக்கிறதோ அதில் முதல் தஷஹுதில் ரசூல் அவர்களோ அல்லது சஹாபா பெருமக்களோ அத்தஹியாத்துக்கு பிறகு ஷஹாதா சொன்ன பிறகு ரசூல் அவர்கள் மீது சலவாத்து சொன்னதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எனவே முதல் தஷஹுதில் சலவாத்து சொல்வதை தவிர்க்கவும், எப்பாவது ஒரு முறை நீங்கள் ஏதோ ஒரு நினைப்பில் சலவாத்தை தொடர்ந்து அப்படியே ஓதிவிட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை கடைபிடிக்கக்கூடாது, எனில் ரசூல் அவர்கள் நமக்கு அது சொல்லித்தரவில்லை. சஹாபா பெருமக்களில் யாரும் முதல் தஷஹுதிலே 2 தஷஹுதுகளை கொண்ட தொழுகையில் முதல் தஷஹுதில் சலவாத்து சொன்னதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எனவே இரண்டாவது தஷஹுதில் ரசூல் அவர்கள் மீது சலவாத்து சொல்ல வேண்டும், இது கடமை. இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சலவாத்து சொல்வதை சில அறிஞர்கள் ருக்குனில் 1 என்று சொல்கிறார்கள், சிலர் இதை கடமை என்று சொல்கிறார்கள், சிலர் இதை சுன்னத் என்றும் சொல்கிறார்கள். எனவே நாம் இதை கடமையில் குறிப்பிட்டிருக்கிறோம். எனவே கணித்திற்குரியவர்களே, இந்த கடமைகளில் ஏதேனும் ஒரு கடமையை ஒருவர் வேண்டுமென்றே விட்டுவிட்டால் தொழுகை ஆகாது, தொழுகை கூடாது. சரி, மறந்து விட்டு விட்டால் ருக்குனில் எவ்வாறு நாம் சொன்னோமோ, மறந்து விட்டாலும் அதை மறுபடியும் செய்து விட்ட ருக்குனை செய்து பிறகுதான் 2 சஜதாவை செய்ய வேண்டும் என்று சொன்னோமோ, அப்படி இங்கு அல்ல சட்டம். இங்கு என்ன சட்டம்? மறந்து விட்டு விட்டால் அதை மறுபடியும் செய்வது அவசியமல்ல, மாறாக இறுதியில் தொழுகையின் கடைசியில் 2 மறதிக்கான சஜிதாவை செய்தால் போதுமானது. அந்த சஹு சஜிதாவை குறித்த சட்டங்கள் அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். எனவே மறந்து இந்த வாஜிபாத்துகளில் ஏதேனும் ஒரு வாஜிபை மறந்து விட்டு விட்டால் இறுதியில் 2 சஜிதா செய்தால் போதுமானது. இதுதான் ருக்குனுக்கும் வாஜிபுக்கும் உள்ள வேறுபாடு. ருக்குனில் மறந்து விட்டாலும் சஹு சஜிதாவை மட்டுமே செய்தால் என்ன செய்ய முடியாது? அந்த குறையை நீக்க முடியாது. மாறாக மறந்த ருக்குனை மறுபடியும் செய்ய வேண்டும். அந்த ருக்குனை செய்வதற்கு சில சமயம் முழு தொழுகையை தொழ வேண்டிய அவசியம் இருக்கலாம். எப்படி அந்த சஹாபி நிதானத்தை இழந்துவிட்ட காரணத்தினால், நிதானம் இல்லாமல் அவசரமாக தொழுகை முழுவதும் இருந்த காரணத்தினால் முழு தொழுகையை தொழும்படி ரசூல் அவர்கள் சொன்னார்களோ, இப்படி சில சமயம் முழு தொழுகையை தொழ வேண்டிய கட்டாயம் இருக்கும். சில சமயம் சில ருக்குன்களை நாம் மறந்து விட்டிருந்தால் ஒரு ரக்காத்தை முழுமையாக ஒரு ரக்காத்தை தொழ வேண்டிய கட்டாயம் இருக்கும். அல்லது விட்ட விஷயத்தை மட்டுமே செய்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கலாம். எனவே எப்படியாவது ஒரு விதத்திலே அந்த ருக்குனை மறுபடியும் செய்துதான் என்ன செய்ய வேண்டும்? இறுதியில் சஜிதா செய்ய வேண்டுமே தவிர அந்த 2 சஜிதாவை செய்து மட்டும் என்ன செய்ய முடியாது? ருக்குனுடைய குறையை நீக்க முடியாது. ஆனால் வாஜிப் அப்படி அல்ல. மறந்து வாஜிபை விட்டு இருந்தால் 2 சஜிதாக்கள் கடைசியில் செய்தால் அதுவே போதுமானது இன்ஷா அல்லாஹ். இதற்கான ஒரு ஆதாரத்தை கடந்த வகுப்பில் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸுஹர் தொழுகையிலே முதல் தஷஹுதை மறந்து விட்டார்கள். முதல் தஷஹுதிலே அமர்வில் உட்காராமல் அத்தஹியாத் ஓதாமல் அப்படியே 3வது ரக்காத்துக்காக நின்று விட்டார்கள். இறுதியில் 2 சஜிதாவை மட்டுமே ரசூல் அவர்கள் செய்தார்கள். என்ன செய்யவில்லை? அந்த தஷஹுதை மறுபடியும் செய்யவில்லை. அதே போல்தான் உதாரணத்திற்கு ஒருவர் ருக்குவில் அல்லது சஜிதாவில் ஓத வேண்டிய துவாவை ஓதவில்லை. ருக்கு செய்து விட்டார், ருக்குன் தொழுகையின் தூண் அது, சஜிதாவையும் செய்திருக்கிறார். ஆனால் சஜிதா செய்யும் பொழுது, ருக்கு செய்யும் பொழுது ஏதோ ஒரு நினைப்பில் துவாவை ஓதவில்லை, ருக்கு மாத்திரம் செய்திருக்கிறார், சஜிதா மாத்திரம் செய்திருக்கிறார். ருக்கு சஜிதா செய்யும் போது துவா ஓதவில்லை, மறந்து விட்டார். தெரிந்து செய்தால் தொழுகையாகாது, மறுபடியும் அதை செய்ய வேண்டும். ஆனால் மறந்து செய்திருந்தால், துவாவை ஓதாமல் விட்டிருந்தால் தொழுகையின் இறுதியில் 2 சஹு சஜிதா செய்தால் இன்ஷா அல்லாஹ் போதுமானது. தொழுகை இன்ஷா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே, வாஜிபாத்துகளுக்கு பிறகு வரக்கூடிய கடைசி கட்டம் தொழுகையின் சுன்னத்துகள். ஆரம்பத்திலே நாம் சொல்லியிருக்கிறோம், தொழுகையின் தூண்கள், தொழுகையின் வாஜிபாத்துகள், தொழுகையின் சுன்னத்துகள் என்று தரம் பிரித்து எதெல்லாம் சுன்னத்தில் வருகிறதோ அதையெல்லாம் விட்டுவிடுவது, அந்த விஷயத்தில் அலட்சியமாக இருப்பது நம்முடைய நோக்கம் அல்ல. தரம் பிரிப்பதற்கான நோக்கம் என்ன? தொழுகையில் ஒரு காலம் நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டுவிட்டால்
அந்த தொழுகை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது? அந்த தொழுகை வீணாக போய்விட்டதா, அல்லது மறுபடியும் தொழ வேண்டுமா, அல்லது 2 சஜதா மாத்திரம் செய்தால் போதுமானதா, அல்லது 2 சஜதா கூட செய்ய தேவையில்லையா என்பதை அந்த மார்க்க சட்டத்தை புரிந்து கொள்வதற்காக. ஒரு காலம் நீங்கள் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை விட்டுவிட்டால் அந்த தொழுகையை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது, நபி என்ன வழி காட்டியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் இப்படி நாம் தொழுகையின் ருக்குன்கள், தொழுகையின் வாஜிபாத்துகள், தொழுகையின் சுன்னத்துகள் என்று தரம் பிரிக்கிறோமே தவிர சுன்னத்துகள் விஷயத்திலே அலட்சியமாக இருப்பதற்கு அல்ல, ஒருபோதும் அல்ல. நம்முடைய முயற்சி என்னவாக இருக்க வேண்டும்? ரசூல் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு தொழுகையில் தொழுது காட்டியிருக்கிறார்களோ, சொல்லி தந்திருக்கிறார்களோ அனைத்தையும் கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும். ரசூல் அவர்கள் எவ்வாறு தொழுதார்களோ அப்படி தொழ முயற்சிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய முயற்சி. ஒரு காலம் நாம் சில விஷயங்களை மறந்து விட்டுவிட்டால் அந்த தொழுகையை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது, அப்போதுதான் நாம் என்ன சொல்கிறோம், அது ருக்குனை சார்ந்த விஷயமாக இருந்தால் மறுபடியும் அந்த ருக்குனை செய்து 2 சஜதாவை செய்யுங்கள். நீங்கள் மறந்து விட்ட அந்த காரியம் வாஜிபாத்தை சார்ந்ததாக இருந்தால் மறுபடியும் செய்ய தேவையில்லை. எப்படி ரசூல் அவர்கள் முதல் தஷஹுதை மறந்து மறுபடியும் தஷஹுதுக்காக உட்காரவில்லையோ, 2 சஜதாவை மட்டுமே செய்து விட்டார்களோ, அப்படி 2 சஜதா மாத்திரம் போதுமானது. சரி, நீங்கள் மறந்து விட்ட விஷயம் சுன்னத்துகளை சார்ந்ததாக இருந்தால் பயப்பட தேவையில்லை, 2 சஜதாவும் செய்ய தேவையில்லை. அப்படியே உங்களுடைய தொழுகை இன்ஷா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அந்த தொழுகையுடைய சட்டத்தை புரிந்து கொள்வதற்காக தான் இப்படி தரம்பிருக்கிறோம். மற்றபடி ரசூல் அவர்கள் நமக்கு எதையெல்லாம் கற்று தந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தொழுகையில் கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும். இப்போது கணித்திற்குரியவர்களே, தொழுகையின் சுன்னத்துகள் என்ன? இந்த சுன்னத்துகளை 2 வகையாக பிரிக்கலாம். வார்த்தைகள், அதாவது ஓதக்கூடிய துவாக்கள், வார்த்தைகளால் மொழிய வேண்டிய சில விஷயங்கள் சுன்னத்துகள். இரண்டாவது விதம் என்ன, வகை என்ன? செயல்கள். தொழுகையில் சில வார்த்தைகள், சில துவாக்கள் இருக்கின்றது, அதை படிப்பது, அதை சொல்வது ரசூலுடைய சுன்னத். தொழுகையில் சில செயல்கள் இருக்கிறது, அதையும் செய்வது ரசூலுடைய சுன்னத்தாக இருக்கிறது. உதாரணத்திற்கு அனைத்தையும் நாம் இப்போது பார்க்கவில்லை, பல சுன்னத்துகள் இருக்கிறது. சில உதாரணங்களை இப்போ நாம் பார்க்கிறோம். வார்த்தைகள், துவாக்கள் சம்பந்தப்பட்ட சுன்னத்துகள் என்ன? அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்ன பிறகு துஆ உல் இஸ்திஃப்தாஹ் என்று அழைக்கப்படும் ஆரம்பத்தில் ஓதக்கூடிய துவா, தொழுகையை ஆரம்பிக்கும் துவா என்பது அர்த்தமாகும். அந்த துவாவிலே சனா என்று சொல்வோமே, சுப்ஹானக அல்லாஹும்ம, அந்த துவாவையும் ஓதலாம். அல்லது அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய, இந்த துவாவையும் ஓதலாம். மேலும் இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா, இந்த துவாயும் ரசூல் அவர்கள் ஓதியிருக்கிறார். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய புத்தகம் ரசூலுடைய தொழுகை முறை என்கிற புத்தகத்திலே கிட்டத்தட்ட 8 பிரார்த்தனைகளை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். எனவே எந்த பிரார்த்தனை வேண்டுமானாலும் ஓதலாம். ஃபர்தான தொழுகையாக இருக்கட்டும், நஃபில் தொழுகையாக இருக்கட்டும். நஃபில் தொழுகையிலும் ரசூல் அவர்கள் இத்தகைய ஒரு துவாவை ஓதியதாக ஆதாரம் உண்டு. எனவே ஃபர்தான தொழுகையில் மட்டுமல்ல, நஃபில் தொழுகையிலும் இந்த ஆரம்ப துவாவை ஓதி பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கலாம். எனவே முதல் சுன்னத் துஆவுல் இஸ்திஃப்தாஹ் ஓதுவது. இரண்டாவது சுன்னத் என்ன? ஃபாத்திஹா படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிவிட்டு ஆரம்பிப்பது முதல் ரக்அத்திலே. மூன்றாவது சுன்னத், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடிக்கும் பொழுது வலத்தாலீன் என்று சொல்லும் பொழுது ஆமீன் என்று சொல்வது. ரசூல் அவர்கள் இதை வலியுறுத்தி இருக்கிறார். நான்காவதாக, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு துணை சூரா ஓதுவது. முதல் 2 ரக்அத்துகளில் துணை சூரா ஓதுவது. ஐந்தாவது சுன்னத், தஷஹுதிலே, அது கடைசி அமர்வாக இருந்தால் அத்தஹியாத் ஓதி முடித்த பிறகு, சலவாத் ஓதி முடித்த பிறகு மற்ற துவாக்களை ஓதுவது. அதில் உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுத்தந்த துவா, அது ஓதலாம். அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை. அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து ஓதி வந்த துவா. 5 விஷயங்களை விட்டு ரசூல் அவர்கள் பாதுகாவல் தேடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் என்று 5 விஷயங்களை விட்டு ரசூல் அவர்கள் பாதுகாவல் தேடுவார்கள்.
எனவே அந்த துவா, ஏதாவது ஒரு துவா ரசூல் அவர்கள் கற்றுத்தந்த துவாவை அமர்விலே, அத்தஹியாத் அமர்விலே அத்தஹியாத்து சலவாத் எல்லாம் ஓதி முடித்த பிறகு ஓத வேண்டும். இதுவும் ரசூலுடைய சுன்னத். அடுத்ததாக ஆறாவதாக ஃபஜர் தொழுகை, மக்ரிப் மற்றும் இஷா தொழுகையில் முதல் 2 ரக்காத்திலே சப்தமாக கிராத் ஓதுவது. மேலும் அடுத்த சுன்னத் துஹர் மற்றும் அசர் தொழுகையிலே முதல் சொல்லப்போனால் தொழுகை முழுவதும் கிராத்தை மௌனமாக ஓதுவது. மௌனமாக ஓதினால் அதை சிர்ரி தொழுகை என்று சொல்வார்கள். சப்தமாக கிராத்து செய்தால் ஓதினால் அதை ஜஹரி தொழுகை என்று சொல்வார்கள். இது ரசூலுடைய ஒரு சில சுன்னத்துகளாகும். இந்த அனைத்துமே வார்த்தைகள் அல்லது துவாக்கள் சம்பந்தப்பட்ட சுன்னத்துகள். மேலும் பல சுன்னத்துகள் இருக்கலாம். சரி, செயல் ரீதியான சுன்னத்துகள், உதாரணத்திற்கு ஒரு சுன்னத் என்ன, தக்பீரத்துல் இஹ்ராம், அதாவது ஆரம்பத்தில் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது மற்றும் ருக்குவுக்கு போகும் பொழுது, மூன்றாவதாக ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு, நான்காவதாக முதல் அமர்வுக்கு பிறகு, முதல் தஷஹுதுக்கு பிறகு, மூன்றாவது ரக்காத்துக்காக எழுந்து நின்ற பிறகு 2 கைகளை உயர்த்துவது. ரசூல் அவர்கள் நெஞ்சு வரை அல்லது தோல் பூஜங்கள் என்று சொல்லலாம், தோள்கள் வரை, ஷோல்டர் வரை அல்லது 2 காதுகள் வரை ரசூல் 2 கைகளை உயர்த்துவார்கள். 2 கைகளும் கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். 2 கைகளை இப்படி உயர்த்துவார்கள், ஒன்று காது வரை அல்லது ஷோல்டர், தோல் பூஜங்கள் வரை. எனவே ஆரம்பத்தில் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுதும் ரசூல் அவர்கள் இப்படி உயர்த்தியிருக்கிறார். ருக்குவுக்கு முன்பு, ருக்குவுக்கு பின்பு, மேலும் முதல் அமர்வுக்கு பிறகு, மூன்றாவது ரக்காத்துக்காக நிற்கும் பொழுது, இந்த இடங்களெல்லாம் 2 கைகளை உயர்த்துவது ரசூலுடைய சுன்னத். இந்த இடத்தில் சற்று நின்று ஒரு சில தகவல்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது தொடர்பாக கணித்திருக்கிறவர்களே, இந்தந்த இடங்களில் 4 இடங்களில் 2 கைகளை உயர்த்துவது ரசூலுடைய சுன்னத் என்று 30க்கு மேற்பட்ட சஹாபா பெருமக்கள், அநேகமாக 25, 30க்கு மேற்பட்ட சஹாபா பெருமக்கள் இந்த சுன்னத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதில் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், மாலிக் பின் ஹுவைரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹுமா, வாயில் பின் ஹுஜர் ரதியல்லாஹு அன், அலி ரதியல்லாஹு அன் என்று பல சஹாபா பெருமக்கள் இந்த சுன்னத்தை அறிவித்திருக்கிறார். அதற்கான ஒரு சில ஆதாரங்களை நான் குறிப்பிடுகிறேன், அதை குறித்து வைக்கலாம். புகாரி 737வது ஹதீஸ், புகாரி 739வது ஹதீஸ், முஸ்லிம் நூலிலே 391, நசை நூலில் 889, இப்னு மாஜா நூலிலே 868 என்று இப்படி பல நூல்களிலே 30க்கு மேற்பட்ட சஹாபா பெருமக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு 2 கைகளை தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்லும் பொழுது, ருக்குவுக்கு முன்பு, ருக்குவுக்கு பின்பு, மூன்றாவது ரக்காத்துக்காக நின்ற பிறகு கைகளை உயர்த்துவார் என்று அறிவித்திருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக தனிப்பட்ட ஒரு நூலை தொகுத்திருக்கிறார். 2 கைகளை எப்போதெல்லாம் உயர்த்த வேண்டும், ரசூலுடைய சுன்னத் என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு தனி புத்தகத்தை, தனி நூலையை தொகுத்தார்கள். அந்த நூலில் ஹசன் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன ஒரு கூற்றை இவர் பதிவு செய்கிறார். ஹசன் பஸரி ரஹிமுல்லா அவர்கள் யார்? 80க்கு மேற்பட்ட சஹாபா பெருமக்களை சந்தித்து அவர்களிடத்தில் படித்த ஹதீஸுகளை கேட்ட ஒரு தாபிஇ, பிரபலமான ஒரு தாபிஇ, பிரபலமான ஒரு ஃபகீ, ஒரு ஆலிம் ஹசன் பஸ்ரி. அவர்கள் சொன்ன ஒரு கூற்றை இமாம் புகாரி அந்த நூலிலே பதிவு செய்கிறார். அது என்ன கூற்று? கான அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்ஃபஊன ஐதியஹும் قبل الركوع وبعده. சஹாபா பெருமக்கள் தன்னுடைய கைகளை ருக்குவுக்கு போகும் பொழுது, ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லாமல், இந்த சஹாபியை தவிர என்று எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லாமல் அனைத்து சஹாபா பெருமக்களுடைய வழிமுறை இப்படி இருந்தது என்று ஹசன் பஸ்ரி ரஹிமுல்லா அவர்கள் அறிவிக்கிறார். புகாரி ரஹிமுல்லா அவர்கள் இதை தான் குறிப்பிடுகிறார்கள். ஹசன் பஸ்ரி அவர்கள் 70க்கு மேற்பட்ட 80க்கு மேற்பட்ட சஹாபா பெருமக்களை சந்தித்திருக்கிறார். அனைவரை குறித்து இதை இவர் குறிப்பிடுகிறாரே தவிர விதிவிலக்காக எந்த ஒரு சஹாபியும் இவர் என்ன செய்யவில்லை, குறிப்பிடவில்லை. அதாவது எல்லா சஹாபா பெருமக்களும் ருக்குவுக்கு முன்பு, ருக்குவுக்கு பின்பு 2 கைகளை உயர்த்தக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள், விதிவிலக்கே இல்லாமல்.
சரி, இதை குறித்து இப்னு மசூத் அவர்கள் அறிவித்ததாக அபுதாவூதிலே 748 748 ஹதீஸ் நம்பர். அதில் ரசூல் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் இப்படி கையை உயர்த்தி கொண்டிருந்தார், கடைசி காலகட்டத்தில் விட்டுவிட்டார். ருக்குவுக்கு முன்பு ருக்குவுக்கு பின்பு ஆரம்ப கட்டத்தில் எல்லாம் ரசூல் அவர்கள் தொழும் நேரத்தில் கையை உயர்த்துவார், ஆனால் கடைசி காலகட்டத்திலே விட்டுவிட்டார் என்கிற ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இப்னு மசூத் அறிவித்ததாக. அதே போல் அபுதாவூதிலேயே அடுத்த ஹதீஸ் 749 பராபின் ஆசிப் அவர்கள் அறிவித்ததாக. அவரும் என்ன சொல்கிறார், ஆரம்பத்தில் தக்பீரத்துல் இஹ்ராமிலே அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது இரு கைகளை ரசூல் உயர்த்துவார், பிறகு எந்த நேரத்திலும் உயர்த்த மாட்டார் என்கிற ஒரு கருத்து. ஆனால் கணித்திருக்கிறவர்களே, இந்த இரண்டு ஹதீஸுகளும் பலவீனமானது. கையை உயர்த்த வேண்டும் என்கிற ஹதீஸுகள் புகாரி முஸ்லிம் போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்ட அறிவிப்புகள். ஆனால் கையை உயர்த்த கூடாது என்று சொல்லக்கூடிய இரண்டு ஹதீஸுகள், 30-40 சஹாபா பெருமக்களுடைய ஹதீஸுகள் எங்கே? 2 சஹாபா பெருமக்கள் அறிவித்தார்கள் என்கிற இந்த இரண்டு, அதுவும் பலவீனமான அறிவிப்புகள் எங்கே என்று யோசித்து பாருங்கள். இந்த இரண்டு அறிவிப்புகளையும் முஹத்திசீன்கள், ஹதீஸ் துறையை சார்ந்த மூத்த அறிஞர்கள், உதாரணத்திற்கு அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபிஇ ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, இமாம் பைஹகி, இமாம் யஹ்யா இப்னு மஈன், இமாம் தாரிமி என்று பல அறிஞர்கள் இந்த ஹதீஸை பலவீனமானது என்று மறுக்கிறார்கள். எனவே கணித்திற்குரியவர்களே, ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். இந்த விஷயத்தில் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்கள் மாத்திரம் இரு கைகளை தக்பீரத்துல் இஹ்ராமின் பொழுது மட்டும்தான் உயர்த்த வேண்டும், பிறகு உயர்த்தக்கூடாது என்று ஃபத்வா தந்திருக்கிறார். இமாம் அபு ஹனீஃபா அவர்களுக்கு இந்த ஹதீஸுகள் வந்து சேராமல் இருந்திருக்கலாம் அவருடைய வாழ்க்கையில், இப்னு உமருடைய ஹதீஸை தவிர. இதை குறித்து ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். இப்னு உமருடைய ஹதீஸ் மட்டுமே அவருக்கு சேர்ந்தது. அவர் என்ன செய்தார்? இப்னு உமரை விட இப்னு மசூத் தானே மூத்தவர் என்று அவருடைய ஹதீஸை இவர் எடுத்துக்கொண்டார், இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா. ஆனால் இப்னு உமர் மாத்திரம் இந்த அறிவிப்பை கொண்டு வரவில்லை, இந்த ஹதீஸ் அறிவிக்கவில்லை. மாறாக இப்னு உமரை தவிர 30க்கு மேற்பட்ட சஹாபா பெருமக்கள் அதே விஷயத்தை அறிவித்திருக்கிறார். அப்படி இருக்க இப்னு மசூதுடைய ஒரு அறிவிப்பை இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் முன்னுரிமை தந்திருப்பார்களா? இந்த ஹதீஸுகள் அவருக்கு கிடைத்திருந்தால் ஒருபோதும் அப்படி செய்திருக்க மாட்டார். எனவேதான் இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லிவிட்டார்கள், எனக்கு பிறகு ஹதீஸுகள் கிடைத்தால், ஆதாரபூர்வமான ஹதீஸுகள், அதுதான் என்னுடைய மஸ்ஹப், அதை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிதான் சென்றிருக்கிறார்கள். எனவே கணித்திருக்கிறவர்களே, அவருக்கு இந்த ஹதீஸுகள் கிடைக்காமல் போயிருக்கலாம், ஆனால் நமக்கு இந்த ஹதீஸுகள் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் ரசூலுடைய ஹதீஸுகளை நாம் பின்பற்ற வேண்டும். எனில் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், சொல்லு கமாரோ ஐ துமூனி உசல்லி, நான் என்னை எவ்வாறு தொழுவதாக நீங்கள் கண்டீர்களோ அப்படியே நீங்கள் தொழுங்கள். புகாரி 631வது ஹதீஸ். எனவே அந்த ஹதீஸின் அடிப்படையில் ரசூலுடைய தொழுகை முறை எவ்வாறு ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகளில் அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அதே முறையில் நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக செயல் ரீதியான சுன்னத் என்ன? வலது கையை இடது கை மீது வைத்து கட்டுவது, தொழுகை நேரத்திலே இரு கைகளை கட்டி வைப்பது. மூன்றாவதாக தொழுகை நேரத்திலே சஜ்தா செய்யக்கூடிய இடத்தை பார்த்து கொண்டிருப்பது. நான்காவதாக ருக்கு செய்யும் பொழுது 2 முட்டிகளையும் கட்டியாக பிடிப்பது இரு கைகளை கொண்டு. அப்படி பிடிக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விரல்கள் அப்படி திறந்திருக்கும். விரல்கள் என்ன செய்யக்கூடாது? இணைத்து வைக்கக்கூடாது ருக்கு செய்யும் பொழுது. மாறாக கட்டியாக 2 முட்டிகளை, விரல்களை திறந்து வைத்து பிடித்திருக்க வேண்டும். இது ரசூலுடைய சுன்னத். ஐந்தாவதாக தஷஹுதில் உட்காரும் பொழுது இடது காலை படுக்க வைத்து இடது கால் மீது உட்கார்ந்து வலது காலை நிப்பாட்டி வைப்பது. அதே 2 தஷஹுதுகளை கொண்ட தொழுகையாக இருந்தால், மக்ரிப் இஷா போன்ற தொழுகையாக இருந்தால், 2வது தஷஹுதிலே தவருக் என்கிற ஒரு அமர்வு. தவருக் என்கிற அமர்வுக்கு என்ன அர்த்தம்? இடது காலை வெளியே கொண்டு வந்து தரையில் உட்கார வேண்டும், இடது காலை வலது பக்கம் வெளியே கொண்டு வந்து வலது காலை நிப்பாட்டி வைக்கலாம் அல்லது படுக்க வைக்கலாம். தரையில் உட்கார வேண்டும், கால் மீது உட்காரக்கூடாது. இடது கால் மீது தரையில் உட்கார வேண்டும், இடது கால் வெளியே இருக்கும், வலது காலை நிப்பாட்டி வைக்கலாம் அல்லது படுக்கவும் வைக்கலாம். இது 2வது தஷஹுதிலே ரசூல் அவர்கள் உட்காருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி செயல் ரீதியான பல சுன்னத்துகளும் உண்டு. ஒரு சில உதாரணங்களை நாம் தந்திருக்கிறோம்.
எனவே கணித்திற்குரியவர்களே, இந்த சுன்னத்தான விஷயங்களில் ஏதேனும் ஒன்றை ஒருவர் தெரிந்து விட்டாலும் சரி, தெரியாமல் மறதியில் விட்டுவிட்டாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் தொழுகை வீணாகாது, தொழுகை பாதிக்காது. ஆனால் ரசூலுடைய சுன்னத்துகளை கடைபிடித்து கூடுதல் நன்மைகளை நாம் பெற முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்தில் எந்த சுன்னத்தை நீங்கள் கடைபிடித்து செய்து வருகிறீர்களோ தொழுகையிலே, அத்தகைய ஒரு சுன்னத்தை நீங்கள் மறந்துவிட்டால் அதற்காகவும் நீங்கள் விரும்பினால் என்ன செய்யலாம்? இன்ஷா அல்லாஹ் சஹூர் சஜ்தாவை செய்யலாம். கட்டாயம் இல்லை, அந்த சஹூர் சஜ்தா இல்லாமலும் தொழுகை கூடும். ஆனால் நீங்கள் கடைபிடித்து செய்து வரும் சுன்னத்தை ஒரு காலம் ஒரு தொழுகையில் நீங்கள் விட்டுவிட்டால் அதற்காகவும் நீங்கள் விரும்பினால் சஹூர் சஜ்தாவை செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். மேலும் பல சட்டங்களை அடுத்தடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.